ருத்ரன் அன்மியூட் பண்ணியிருக்கேன், பேசுங்க. தேங்க்யூ சார் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஸோ குட் மார்னிங். திஸ் இஸ் ருத்ரன், அசிஸ்டன்ட் டைரக்டர் லெவலில் இருக்கேன் சார். ஸோ நான் வந்து ஜாயின் பண்ணி ஒரு 10 months ஆச்சு. இப்போ வந்து நான் March 3 தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் லெவல் குவாலிஃபை பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து எனக்கு ரெக்ரூட்மெண்ட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை சார். அது வந்து நான் ஜாலியாக நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன். வெரிஃபிகேஷன் காலாக இருக்கட்டும், ஸோ கரெக்டாக எல்லாமே மூவ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து எனக்கு இந்த ரீடைன்மெண்ட்டில் தான் ஸோ அட்டனன்ஸ் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 10-15 விட்டு தாண்டவே மாட்டேங்க. ஸோ அதை எப்படி கொஞ்சம் டெவலப் பண்ணுறேன்னு உங்கள் சைடில் இருந்து ஒரு டிப்ஸ் மாதிரி தரீங்களா சார்? ஓகே, கண்டிப்பா. இங்க பாருங்க. இப்ப உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ரெக்ரூட்மெண்ட் எடுக்கும் போதே நீங்க ஐடி போடும்போதே ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியது, டெய்லியுமே 1 மணி நேரம் ட்ரைனிங் இருக்கு. ட்ரைனிங் வரணும், வர முடியுமா அப்படின்னு கேட்டுக்கோங்க. அதே மாதிரி ஈவினிங் டைம்ல அவங்க அவைலபிளா இருக்காங்களா நீங்களும் மானிட்டர் செக் பண்ணிக்கோங்க. என்ன ஒர்க்ல இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க என்னன்னு கேட்கும்போது ஈவினிங் டைம் ஃப்ரீ தான். ஓகே, டெய்லி 1 மணி நேரம் ட்ரைனிங் வரும். ட்ரைனிங் வந்தாதான் இங்க சம்பாதிக்க முடியும். வருவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, இப்ப நீங்க வந்து ஐடி எல்டிபி பாக்குறாரு, ஓகேங்க ஐடி கிடைச்சிச்சு, நீங்க கம்முன்னு ஐடி போட்டுடலாம். ஓகேவா? ஆனா அவர்கிட்ட நீங்க இது மாதிரி கேட்டுட்டு ஐடி போடும்போது அவரும் வந்து அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாரு. ஓகேவா? நீங்க கமிட்மெண்ட் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஐடி போட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் நம்மளும் வரணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கும் வந்து அந்த வரணுங்கிற எண்ணம் இருக்கும். நீங்க எதுவுமே கேட்காம நீங்க பாட்டுக்கு ஐடி போட்டுட்டு அப்புறமேட்டு ட்ரைனிங் திடீர்னு வாங்கன்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு ப்ரெஷரைஸா இருக்கும். திடீர்னு ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். என்னடா இல்லாததெல்லாம் சொல்றேன். அது ஐடி போடுறதுக்கு முன்னாடி எல்லா டிமாண்டையும் நம்ம சொல்லிடணும். எல்லா கண்டிஷனையும் சொல்லிடணும். நீங்க ஒரு துணி கடைக்கு போயிட்டு, ஓகேவா, துணி எடுக்கும் போது வந்து ஒரு மாதிரி விலை சொல்லிட்டு பில்லு போடுற போது வந்து இல்ல இல்ல விலை அதிகம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு காண்டாகுமா ஆகாதா? அந்த மாதிரி தான். நம்ம வந்து அவங்கள வந்து ஐடி போடுறதுக்கு முன்னாடி எல்லாமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் சொல்லி அவங்கள அந்த இதுக்கு மைண்ட் செட் பண்ண வச்சுட்டு, இப்ப ட்ரைனிங் வர முடியாதுங்க அப்படின்னு சொல்றாருன்னா அப்புறம் ஐடியே போடாதீங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இங்க பர்ச்சேஸ்க்கு ஆள தேடல. அது கிளியரா? பிசினஸ்க்கு ஆள தேடுறோம். பிசினஸ்க்கு தான் ஆள தேடுறோம். ஐயோ பர்ச்சேஸ் ஆவது பண்ணுவாங்களே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப பர்ச்சேஸ்க்கு தான் ஆள தேடுவீங்க. நான் என்னைக்குமே இந்த பிசினஸ்ல பர்ச்சேஸ்க்கு ஆள தேடினதே கிடையாது. ஓகேவா? பர்ச்சேஸ் பண்றதுக்காகன்னு வந்தவங்கள கூட நான் பிசினஸ் தான் பண்ண வச்சிருக்கேன். நம்ம நம்ம எதை நம்ம என்ன தேடுறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? நம்ம இங்க தேட வேண்டிய ஆளுங்க எல்லாம் பிசினஸ் பண்றதுக்கு மட்டும்தான் தேடும். டெய்லி ட்ரைனிங் வரணும். நம்மள மாதிரியே அவங்களும் மாறணும். அது மட்டும்தான் நம்மளோட டார்கெட். அதுதான் நம்மளோட தேடுதலா இருக்கும். அதுக்குள்ள வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பண்ணட்டும். வேணாம்னு சொல்லல. நம்மளோட தேடுதல் பிசினஸ் மேன தான் தேடும். பிசினஸ் நம்மள மாதிரி பிசினஸ் பண்றவங்கள தான் தேடும். நம்மள மாதிரி வெஸ்டேஜ் பிசினஸா எடுத்து பண்றவங்கள தான் தேடும். பண்றவங்களா மாத்துறது தான் நம்மளோட நோக்கமா இருக்கும். யாரா இருந்தாலும் அவங்கள நம்மளோட உள் மனசு அவங்கள இந்த இந்த மாதிரி அவங்கள மாத்தணும். நமக்கு தேவை இதுதான் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஓகேவா? பாயிண்ட் நம்பர் 1 இது ரொம்ப கிளியரா இருக்கும். அதே மாதிரி ஐடி போடுறதுக்கு முன்னாடி நீங்க வந்து சொல்லி ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவைங்கிறது நமக்கு தெரியணும். அவங்க டெய்லி ட்ரைனிங் வரணும். பிசினஸ புரிஞ்சுக்கணும். நம்மள மாதிரி பிசினஸ் பண்ணணும். இதுதான் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் ஐடி போடுறதுக்கு முன்னாடி டெய்லி ட்ரைனிங் இருக்கு. ட்ரைனிங் வருவீங்களா? சம்பாதிக்கணும் தான் வரீங்க. டெய்லி ட்ரைனிங் வந்து அட்டெண்ட் பண்ணணும். அதுவே 1 மணி நேரம் வேலை செய்யற மாதிரி கணக்கு. முடியுமா? முடியாதா? அவைலபிள் தானே? கண்டிப்பா வருவீங்களா? ஓகேவா? ஐடி போட்டு தரேன். மீன்வைல் வந்து 7:50ன்னு சொல்லிட்டு அலாரம் செட் பண்ணி எவ்ரிடே அலாரம் செட் பண்ணி எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பு. ஆஃபே பண்ணக்கூடாது. ஓகேவா? நான் உங்களை சம்பாதிக்க வைக்கிறேன். ஓகேவா? சிம்பிள். இப்படி நீங்க சொல்லி ஐடி போடும்போது 10 ஐடி போடுறீங்கன்னா 5 ஐடி டான்னு வந்துருவாங்க. இன்னும் 5 பேர் வரமாட்டாங்களா? அவங்களுக்கு எவ்ரிடே வந்து ட்ரைனிங் 7:50க்கு ட்ரைனிங் அப்படின்னா 7:30 மணில இருந்தே வந்து எப்பயுமே நியூ ஜாயினர்ஸ்க்கு லிங்க் வந்து குரூப்ல நீங்க வந்து அனுப்புறீங்க அனுப்பல, இண்டிவிஜுவலா நீங்க அனுப்பணும். இண்டிவிஜுவலா நீங்க குரூப் வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணணும். லிங்கை இண்டிவிஜுவலா அனுப்புங்க. இண்டிவிஜுவல் சேட்ல அனுப்புங்க. அனுப்பிச்சிட்டு ஒரு டைம் வந்து 7:50க்கு ஒரு ரிமைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரிமைண்டர் வாட்ஸ்அப்லயும் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல பண்ணும்போதே வந்துடுறாங்க அப்படின்னா ஓகே ஃபைன். இப்போ மிஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வரல அப்படின்னா அடுத்த நாளே வந்து நீங்க திரும்பவும் கூப்பிட்டு ஏன் நேத்து ட்ரைனிங் வரல என்ன ஆச்சுன்னு கேட்டு இன்னையில இருந்து வந்துருங்க பிரதர், ட்ரைனிங் வரேன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நீங்க ரிமைண்டர் கொடுக்கணும். அதாவது நம்ம சேர்த்துற எல்லாருக்குமே ரிமைண்டர் கொடுக்குற மாதிரியே அமையாதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கோங்க. 10 பேர் சேர்த்து 10 பேருமே வந்து வரமாட்டேங்கிறாங்க ப்ரோ, ரிமைண்டர் கொடுக்க வேண்டியதா இருக்கு, கொடுத்தாலும் வரமாட்டேங்கிறாங்கன்னா நீங்க தப்பா சேர்த்துறீங்க. தப்பான முறையில அவங்களை அப்ரோச் பண்ணிருக்கீங்க. தப்பான ஆங்கிள் ஐடி போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, எப்படி அவங்களுக்கு நமக்கு என்ன தேவை, நம்ம அவங்கள்ட்ட என்ன சொல்லி சேர்த்துறோம். இப்படி சேர்த்தும் போது ஒரு ஒரு பர்சன்டேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ட்ரைனிங் வந்துருவாங்க. இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜ் தான் நம்ம கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும்.
ஆனா இங்க பலருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க. ஏன் பண்றீங்கன்னா, நீங்க ப்ராப்பரா அவங்கள வந்து க்ளோஸ் பண்ணி ஐடி போடல. ப்ராப்பரா அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் சொல்லி ஐடி போடல. ஏனோ தானோன்னு ஐடி போட்டு அதுக்கப்புறம் ட்ரெய்னிங்க்கு வந்து ஃபாலோ பண்றீங்க. ட்ரெய்னிங்னே சொல்லாம ஐடி போட்டு அதுக்கப்புறம் ட்ரெய்னிங்க்கு ஃபாலோ பண்றீங்க. அப்புறம் எப்படி வருவாங்க? அவங்க என்ன நெனச்சுக்கிட்டாங்கன்னா, ஐடி போட்டாவே காசு வரும்னு நெனைக்கிறாங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன சொல்லணும்ல. வீட்டுக்கு தேவையான பொருள தான் மந்த்லி பர்ச்சேஸ் பண்றேன். கடைய மாத்தி மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்றேன். வேலை செஞ்சா தான் காசு வரும். இதே மாரி உங்களுக்கு கீழ பல பேர பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும். அதுக்கு இதே மாரி எல்டிபிய பாக்க வைங்க. அப்பதான் சேருவாங்க. நீங்களா வாயில சொல்லக்கூடாது. அதுக்கு நம்ப வந்து வீடியோ இன்னைக்கு பார்த்த மாரி வீடியோ இருக்கு. அத நீங்க பெட்டரா பண்றதுக்கு டெய்லி ட்ரெய்னிங் இருக்கு. எங்க கூட சேர்ந்து ஒரு குழுவா, ஒரு கம்யூனிட்டிக்குள்ள வந்து டெய்லி ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணி எங்க கூட வந்து டிராவல் பண்ணுங்க. ஓகே. அந்த மாரி சொல்லி புரிய வச்சு ஐடி போட்டா வந்து வரமாட்டாங்கன்னு நெனைக்கிறீங்களா? அப்படி வரல அப்படின்னா, நான் இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியுமா? ஓகேவா? அப்ப அந்த மாரி வந்து முயற்சி பண்ணுங்க. அதே மாரி 7:30 மணி ஆனா எவ்ரிடே வந்து 8 டூ 9 ட்ரெய்னிங் 7:50க்கு ஜாயின் பண்றோம்னா, 7:30 மணிலிருந்தே ட்ரெய்னிங்க்கு உங்க டீம்ல புதுசா சேர்ந்தவங்க எல்லாருக்கும் ரிமைண்டர் குடுத்துருங்க. ஒரு சின்ன மிஸ் கால் குடுங்க. கால் பண்ணி சொல்லுங்க. ட்ரெய்னிங் கரெக்ட்டா 7:50க்கு ஜாயின் பண்ணிருங்க பிரதர். மிஸ் பண்ணிறாதீங்கன்னு சொல்லுங்க. நீங்க அதுக்கு ட்ரெய்னிங்க்கு முன்னாடி இருந்தே உட்காந்து அத பிரிப்பேர் பண்ணி யார் வருவாங்க, நேத்து யார் வரல அப்படின்னு பார்த்து இன்னைக்கு இப்ப ஒரு ரிமைண்டர் குடுக்குறது. எல்லாரையும் வர வச்சுறது. 7:50 மீட்டிங் ஃபர்ஸ்ட் ஆளா ஜாயின் பண்ணிட்டு, அந்த 7:50லேருந்து 8:05க்குள்ள அதுக்கப்புறம் யாரெல்லாம் வரமாட்டாங்க, வருவாங்கன்னு சொல்லி அந்த டைம்ல ஃபுல்லா ரிமைண்டர் குடுக்குறது. 7:30லேருந்து அந்த 8:05 வரைக்கும் நீங்க செய்யறது தான் ட்ரெய்னிங்கோட அட்டெண்டன்ஸ் ஸ்ட்ரென்த். அதுதான் உங்கள இம்ப்ரூவ் பண்ணும். அதுதான் வந்து உங்கள அந்த பிசினஸ்ல பெரிய லெவலுக்கு கொண்டு போகும். அந்த 7:30 டூ 7, 8, 5 இந்த டைம வந்து நீங்க சரியா வேலை செய்யணும். இந்த டைம்ல நீங்க வேலை செய்யல, இந்த டைம நீங்க சரியா பயன்படுத்தலைன்னா, ட்ரெய்னிங்கே 8 டூ 9 ட்ரெய்னிங்கே உங்களுக்கு யூஸே இல்ல. 8 டூ 9 நீங்க என்னதான் எஃபோர்ட் போட்டாலும், அந்த 7:30 டூ 8, 5 வேலை செய்யலைன்னா, உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வராது. ஓகே. நான் இந்த வேலை செஞ்சேன். டெய்லி அந்த ஃபீல்ட் ஒர்க் போறேன். விசிட்டிங் கார்டு குடுக்குறேன். நான் அவ்ளோ கண்ணும் கருத்துமா வந்து மீட்டிங் பார்க்குறேன். அஃபர்மேஷன் குடுக்குறேன். நான் வந்து பண்றேன், பேசுறேன். பிரெயின் ரிவைரிங் பண்றேன். 100 டேஸ் சேலஞ்ச் பண்றேன். அது பண்றேன், இது பண்றேன். ஓகேவா? மீட்டிங்க்கு நீங்க வரதே அடிச்சு புடிச்சு 8, 5க்கு வந்து உட்காருவீங்க. என்ன யூஸ் இருக்கு? ஓகேவா? 10 இன்டு 20 இன்டு 30 இன்டு 50 இன்டு கடைசில இன்டு 0வ மல்டிப்ளை பண்ணா எல்லாமே ஃபைனல் அவுட்புட் 0 தான். ஓகேவா? இவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஃபைனல் வந்து 0 தான் வரும் ரிசல்ட். 7:50க்கு குறைஞ்சதுங்க. 7 மணில இருந்தே ட்ரெய்னிங்க்கு ரிமைண்டர் குடுக்குறவங்க ட்ரெய்னிங்க்கு உட்கார்ந்திரணும் என்னைய கேட்டா. குறைஞ்சது 7:30. 7:30லிருந்து இந்த 8:05 வரைக்கும் நீங்க வேலை செய்யறது தான் அந்த ட்ரெய்னிங்கோட ஸ்ட்ரென்த். ஒவ்வொரு நாளும் திரும்ப உட்காந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் உங்களோட அட்டெண்டன்ஸ வந்து இன்கிரீஸ் பண்ணும். அட்டெண்டன்ஸ் இன்கிரீஸ் ஆனா தான் நெறைய பேர் ட்ரெய்னிங் பார்த்தா தான் நெறைய பேர் இந்த பிசினஸ் பண்ணுவாங்க. நெறைய பேர் லீடர்ஸ் வருவாங்க. நெறைய உங்களுக்கு கீழ குவாலிஃபையர் வருவாங்க. உங்களோட இன்கம் பெருசா டெவலப் ஆகும். இல்லைன்னா நீங்க மட்டுமே வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி ஓகே.